ஹாய் மக்களே, இங்கே பாருங்க எங்கள் கடையை. எங்கள் ஊர் திருவிழா நல்லா ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒளிகிறாங்க. இங்கே பாருங்க. குச்சி மிட்டாய், குருவி ரெட்டி. நீங்கள் எங்கிட்ட கடை காலையிலேருந்து ஒரே வேலைங்க. சேலை கூட கட்டோம்ல, நைட்டே தான் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது, கடையில் வீடும் கடையும் ஒன்றா இருக்கனால வேறு வழி இல்லை. நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நம்மளாம் ஓடணும், ஒடியாறணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஜாமான் வாங்கணும், எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணும். அதனால் எனக்கு சாப்பாடு கூட நேரம்ல. கண்ணெல்லாம் பாருங்கள் கொண்டே சொருகுது. விடிய விடிய வேறு முழிச்சிருக்கணும். இன்றைக்கி சிவராத்திரி. எல்லோரும் முழிச்சிருங்க. நம்ம பாவங்கள்லாம் போயிடும், நல்ல விஷயங்கள் நடக்கும். விடிய விடிய முழிச்சிருக்கணும். இன்றைக்கி ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது, ஐதீகம். கண்டிப்பாக எல்லோரும் முழிச்சிருங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அந்த சிவபெருமான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு என்னோட முருகன் மேல் ஆணையாக சொல்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம முழிச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுக்கான அர்த்தம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதனால் நான் கடையை வச்சுக்கிட்டே நானும் முழிச்சிருக்க போகிறேன். நீங்களும் பார்க்குற மக்கள் எல்லாரும் விடிய விடிய முழிச்சிருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றியின் உச்சத்துக்கே போகலாம். அது தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கடவுள் மேலே பிரார்த்தனை பண்ணி முழிச்சிருக்கணுன்றது என்னோட கோரிக்கை. எல்லாரும் முழிச்சிருங்க. ஓகே மக்களே, பாய்.